இந்த வீடியோவில் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம்ஸ், அதாவது மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ்லேருந்தும் கோஆர்டினேட் ஸ்பேஸ்லையும் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ்லேருந்து ஃபியூ ப்ராப்ளம்ஸ் மாத்திரம் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இது வந்து டைமென்ஷன்ஸ் ஆஃப் சர்டன் நோன் சப்ஸ்பேசஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸ்பேஸ். இந்த ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n cross n இருக்குது இல்லையா, ஸோ அதில் சப்ஸ்பேசஸ் வந்து டயக்னல் மேட்ரிசஸ் பார்த்துருக்கோம், கலெக்ஷன் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிசஸ், skew symmetric matrices and matrices whose trace is 0. So இதெல்லாம் வந்து standard subspaces of n cross n matrices, square matrices. So symmetric நமக்கு தெரியும் A is equal to A transpose, skew symmetric A is equal to minus A transpose. And இதில் வந்து trace அப்படின்னா sum of the main diagonal entries. ஸோ இந்த டெஃபினேஷன்ஸ்லாம் நமக்கு தெரியும். ஸோ இது கேள்வி கேட்குறதா இருந்தால் 5 மார்க்கில் ப்ரூவ் தட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் சிமெட்ரிக் மேட்ரிசஸ் இன் அ ஸ்கொயர் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n cross n and that collection is a subspace and find its dimension. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட் கேஸ் எடுத்துப்போம், டயக்னல் மேட்ரிசஸ். அப்போ டயக்னல் மேட்ரிசஸ் இப்படி இருக்கும். ஸோ இதை வந்து நமக்கு இந்த E11, E22 and so on, ENN basis for என்னுடைய இந்த இதுக்கே we have said that this is a basis for this one. ஸோ இப்போ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு we have the same. ஸோ இது இந்த இதில் I mean when we consider this E11, E12, E13, 3 cross 3னா E21, E22 இந்த மாதிரி இருந்தது தான் ஜென்ரல் n cross n மேட்ரிசஸ்க்கு கரெக்ஷன் ஆஃப் ஆல் n cross n மேட்ரிசஸ். அந்த கலெக்ஷனை இப்படி டினோட் பண்ணுறோம். அதனுடைய பேசிஸ் வந்து 3 cross 3ன்னு இருந்தால், 3 cross 3ன்னு இருந்ததுன்னா தென் தீஸ் ஆர் தி பேசிஸ் எலிமெண்ட்ஸ். ஆனால் எனக்கு டயக்னல் மேட்ரிசஸ் மாத்திரம்தான் வருதுன்னா அப்போ இது மாத்திரம்தான் பேசிஸ். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம், பேசிஸ் ஃபார் W. ஸோ டைமென்ஷன் ஆஃப் W, தட்ஸ் வெரி சிம்பிள், டைமென்ஷன் ஆஃப் W இஸ் n. இப்போது அடுத்தது வந்து சிமெட்ரிக் மேட்ரிசஸ். ஸோ இதனுடைய டைமென்ஷன் n, இதுக்கு இதுன்னு சொல்ல போகிறோம், இதுக்கு இதுன்னு சொல்ல போகிறோம், அண்ட் இதனுடைய டைமென்ஷன் n square minus 1ன்னு சொல்ல போகிறோம். இப்போ ரெண்டாவது சிமெட்ரிக் மேட்ரிசஸ். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு அன்னோன் கேஸஸில் எல்லாமே we can start with சின்ன நம்பர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ n equal to 2 அதில் புரிஞ்சுதுன்னா தென் யூ கேன் இது வந்து ஈஸியாக பெரிய இதுக்கு வந்து உங்களால் ஈஸியாக போட முடியும். ஸோ n equal to 2 அப்படின்னு எடுக்கும்பொழுது எனக்கு இந்த சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் என்ன, இந்த டயக்னலில் எது வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஸ்கியூ சிமெட்ரிக்கு தான் இது 0 ஆகும். நான் எல்லாத்தையுமே 0 எடுக்க அவசியம் இல்லை, தப்பு ஒன்றும் கிடையாது, பட் அவசியம் இல்லை. ஸோ அப்படின்னும்பொழுது இந்த இடத்துல சாதாரணமாக இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறச்சு எனக்கு A12, A12 இது ரெண்டு சேமாக இருக்கும், ரைட். அப்போது A is equal to A transpose in this case. அப்போது A11 1 0 0 0 ப்ளஸ் A12 இங்கே ரெண்டும் இருக்கு இல்லையா, அதனால் 0 1 1 0, A22க்கு 0 0 0 1. அப்போது இது ஒரு பேசிஸ். இதை வந்து நம்ம இது வரைக்கும் வந்ததில்லை, அதனால் சும்மா நம்ம 1 2 2 1 ரெண்டுத்துலேயுமே 1 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு மேட்ரிக்ஸை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா இதை நம்ம எப்படின்னு குறிக்கலாம். ஸோ எவ்வளோ பேசிஸ் எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா 3. ஸோ அப்போது 2 cross 2 மேட்ரிசஸில் கலெக்ஷன் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிசஸோட டைமென்ஷன் 3. இது வந்து 1 1 2 2, அதாவது மெயின் டயக்னலுக்குன்னு உரியது 2, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறதுக்கு 1. அதே மாதிரி நீங்கள் 3ன்னு போனீங்கன்னா மெயின் டயக்னலில் இருக்கிறதுக்கு, ஸோ அதுக்கு இந்த 3, அடுத்தது இந்த 1 2 1 3, அடுத்தது 2 3 we have. அப்போது 1 2 1 3 1 2 1 3க்கு அதுக்கு 2, ஸோ 3 2 1, ஸோ யூ ஹாவ் 6. ஸோ இதில் 2 1, ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். n equal to 2ன்னு வரும்பொழுது தட் இஸ் 2 cross 2 மேட்ரிசஸ் இருக்கும்பொழுது 2 + 1, 3 cross 3ன்னு இருக்கும்பொழுது
3 2 1. அப்போ 4 cross 4ன்னு வரும்பொழுது 4 3 2 1. அப்போ ஜென்ரலாக நம்ம nக்கு என்ன வரும், n அதுலேருந்து 1 கழிச்சுக்கணும், n-1 and so on, கடைசியில் 1ல முடியும். ஆனால் இது வந்து என்னன்னா n ஃபார்முலா நமக்கு தெரியல. ஸோ தட் இஸ் n into n plus 1/2. அதனால தான் இந்த டைமென்ஷன் வந்து n into n plus 1/2 அப்படின்னு போடுறோம். ஸோ இது எல்லாமே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இந்த பேஸ்ட் ஆன் திஸ் கொஷின்ஸ் கேன் கம். இப்போ அடுத்து ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் இதே மாதிரி தான். எனக்கு என்னென்னா இந்த n போடுறோம் இல்லையா, இது வராது. ஏன்னா 0 0 தான் மெயின் டயக்னலில் இருக்கும், அதனால் இது வராது. அப்போது 2 + 1. அப்போ இந்த இடத்துல எதுக்கு 3 cross 3ல் 6 வந்தது இல்லையா. ஸோ அதில் வந்து நமக்கு இப்போ இங்கே எடுத்தோம்னா இதுவும் வராது. அப்போ ஜஸ்ட்டு 1 மாத்திரம்தான் வரும், ஒரே ஒரு பேசிஸ் எலிமெண்ட்டாக. இங்கே இது 3மே வராது. அப்போது 2 + 1. அப்போது ஜென்ரலைஸ் பண்ணும்போது 3ன்னு இருக்கும்போது 2 + 1, 2ன்னு இருக்கும்போது 1 1, அப்போ 4ன்னு இருக்கும் பொழுது 3 2 1. ஸோ ஜென்ரலாக என்னன்னு இருக்கும்பொழுது n-1ல் ஸ்டார்ட் ஆகும். இங்கே nலேயே ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே n-1. ஸோ அதுதான் மூணாவதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இப்படி தான் இருக்கும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ்க்கு. ஸோ யூ ஹாவ் இது வந்து ஸ்கியூ சிமெட்ரிக்கு. The previous one is for symmetric. This is for symmetric and this is for diagonal. So அப்போ ஒன்றே ஒன்று தான் எனக்கு வரும். ஏன்னா இது 0 ஆகிறதுனால நமக்கு ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு பேசிஸ் எலிமெண்ட். அதே மாதிரி இங்கே 1 2 1 3 2 3. ஸோ 2 1. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணோம்னா n-1 + n-2. ஃபார்முலா மறுபடியும் அதே மாதிரி sum of the first n terms அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா n-1 into n/2. ஸோ அடுத்தது கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் ட்ரேஸ் இஸ் 0. அப்போ இங்கே ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் தான், இந்த இடத்துல ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் தான். டோட்டலாகவே நமக்கு தெரியும் அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் ஆஃப் ஆர்டர் n cross n-க்குடைய டைமென்ஷன் n². ஸோ இதில் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கிறதுனால n² - 1 வரும். அதையும் பார்ப்போம். 2 cross 2க்கு நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இது வந்து நம்மளோட நொட்டேஷன் இது a11 c11 c11னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா a22 இஸ் -a11, அதனால் இந்த மாதிரி இதை டினோட் பண்ணுறோம். இது வந்து a12 c12 இது. ஸோ அப்போது இதை எப்படி விஷுவலைஸ் ஜென்ரலைஸ் பண்ணுறச்ச அதை பேட்டர்னை நம்ம பார்க்கணும். அப்போது ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் தான் இருக்குது. டோட்டலாக நமக்கு டைமென்ஷன் 2 cross 2ன்னா 4ன்னு தெரியும், ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்டை. அப்படின்னா we have 4 - 1 3. ஸோ ஜென்ரலாக பார்க்கும்பொழுது n², ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட். என்ன கன்ஸ்ட்ரைண்ட்? a11 + a22 + and so on, ann = 0. அப்போது உங்களுக்கு ann மாத்திரம் இருக்காது, அவ்வளோதான். அது வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏற்கனவே போட்டது தான் இருக்கும். அதனால் நமக்கு ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கிறதுனால n² - 1. ஸோ இது நம்ம பர்டிகுலராக இந்த மாதிரி a11 + a22 0ன்னா இந்த மாதிரி ரீரைட் பண்ணுவீங்க. அதனால் டைமென்ஷன் இஸ் 3 which is 2² - 1. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் சப்ஸ்பேசஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸ்பேசஸ் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இன்னொரு மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த ஒரு ப்ராப்ளம். இது வந்து டைமென்ஷன் W1 சப்ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு ஒரு பர்டிகுலர் டைப்பில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குரிய டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுது. ஸோ இதுவும் மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ இதில் வந்து நமக்கு B வந்து இதனுடைய டைமென்ஷன் 4 தெரியும். இப்போ W1 ஒரு கலெக்ஷன், W2 ஒரு கலெக்ஷன், சப் கலெக்ஷன் இன் V. எப்படி இருக்குது என்ட்ரிஸ் பாருங்கள், ABCA இதுவும் சேமாக இருக்குது. அப்போ இது எப்படி நான் எழுதலாம் அப்படின்னா A × 1 0 0 1. இதை நீங்கள் உள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா இது வரும்.
இப்போ b into 0 1 0 0 c into 0 0 1 0. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் ஆட் ரெண்டும் பண்ணோம்னா இது நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை இந்த மாதிரி எழுதுகிறோம். இப்போ ஜென்ரலாக ஏபிசிடின்னு இருந்ததுன்னா இதை வந்து a1 0 0 0 ப்ளஸ் b இன்ட்டு 0 1 0 0 ப்ளஸ் c இன்ட்டு 0 0 1 0 ப்ளஸ் d இன்ட்டு இப்படின்னு எழுதுவோம். அப்போ இங்கே என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த ரீரைட் பண்ணுவோம். அதை லீனியர் காம்பினேஷனாக இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இப்போ இந்த கேஸில் இப்படி வருது. அப்போ பேசிஸ் எலிமெண்ட்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. இது ஸ்பேன் பண்ணுது. பட் ஸ்பேன் தானே பண்ணுது, எங்கே லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது அதை நம்ம காமிக்கலையானே எஸ் நம்ம தனியாக காமிக்க முடியும். என்னென்னா இந்த ஏ இது தானே நம்ம யூவிடபிள்யூன்னு எடுக்க போகிறோம். அப்போது நீங்கள் ஏயு ப்ளஸ் பிவி ப்ளஸ் சிடபிள்யூ ஈக்குவல் டு 0 ஷுட் இம்ப்ளை A0 B0 C0 இப்படின்னு காமிக்கணும். ஸோ இப்போது இந்த ஏயு ப்ளஸ் பிவி ப்ளஸ் சிடபிள்யூ தான் இது ABCA 0 அப்படிங்கிறது நல் மேட்ரிக்ஸ். இந்த கேஸில் 0 0 0 0. ஸோ A is 0, B is 0, C is 0. இது A, அதுவும் ஆல்ரெடி அது சொல்லியாச்சு 0. அப்போ A0 B0 C0ங்கிறதுனால லீனியர்லி இண்டிபெண்ட். அண்ட் தே ஸ்பேன் W1, அதனால் பேசிஸ். ஸோ 3 இருக்கிறதுனால டைமென்ஷன் வந்து 3. அடுத்தது இந்த W2 இதில் 2 இருக்கு இல்லையா. ஸோ A இன்ட்டு 0 1 மைனஸ் 1 0 ப்ளஸ் B இன்ட்டு 0 0 0 1. அப்போது 2 பேசிஸ் பேசிஸ் எலிமெண்ட்ஸு 2 இங்கேயும் அதே மாதிரி தான் ஸ்பேன் பண்ணுது. இதே மாதிரி நம்ம இதை 0க்கு ஈக்குவேட் பண்ணோம்னா A0 B0 கிடச்சிரும். அப்போது இந்த டைமென்ஷன் ஆஃப் W2 இஸ் 2, டைமென்ஷன் ஆஃப் W1 இஸ் 3. ஸோ இது ரெண்டும் சப்ஸ்பேசஸ் ஆஃப் V. அது வந்து நம்ம ஃபஸ்ட்டு யூனிட்லேயே நம்ம பார்த்துருக்கோம் எப்படி சப்ஸ்பேஸ் சொல்கிறதுன்னு. முதல்ல ரெண்டுத்துலேயுமே 0 ப்ரெசென்ட் நான் எம்டி அண்ட் தென் க்ரைட்டீரியன் நீங்கள் செக் பண்ணணும். 2 எலிமெண்ட் எடுத்து A அண்ட் ஸ்கேலர் டைம்ஸு அது வந்து ஒரு லேம்டான்னு நம்ம எடுத்தோம்னா AB CA. ஸோ லேம்டா A லேம்டா B லேம்டா C லேம்டா A இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கே இருக்கணும். ஸோ அது ட்ரூவாக இருக்குது, அதனால் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் கீழே க்ளோஷர் ட்ரூ. அடுத்தது 2 மேட்ரிசஸ் நீங்கள் எடுத்திங்கன்னா AB CA, இன்னொன்று A ப்ரைம் B ப்ரைம் C ப்ரைம் A ப்ரைம். இப்படி எடுத்தோம்னா A ப்ளஸ் A ப்ரைம் வரும். நமக்கு we need to bother about the main diagonal. அது A ப்ளஸ் A ப்ரைம் A ப்ளஸ் A ப்ரைமே வருது. இது B ப்ளஸ் B ப்ரைம் C ப்ளஸ் C ப்ரைம். தட் டசன்ட் மேட்டர். நமக்கு வந்து பார்க்குறதுக்கு இது ரெண்டும் என்ன ஆனாலும் இருக்கலாம், ஆனால் இது சேமாக இருக்கணும், அது வருது. ஸோ ஈவன் வித் A மைனஸ் B போட்டிங்கனாலும் அது வரும். ஸோ நம்மளோட கண்டிஷன் ஃபார் W1 டு பி சப்ஸ்பேஸ் ட்ரூவாக இருக்கிறதுனால W1 சப்ஸ்பேஸை அதனுடைய டைமென்ஷனும் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி W2 சப்ஸ்பேஸ் சொல்ல முடியும், அதனுடைய டைமென்ஷன் 2. இப்போது W1 இன்டர்செக்ஷன் W2 கண்டுபிடிச்சாதான் இதனுடைய டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியும். இப்போ W1 இன்டர்செக்ஷன் W2ல யார் இருக்காங்க அப்படின்னா we have that to be இந்த 0A மைனஸ் A 0. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய இன்டர்செக்ஷனில் இருக்கும். ஏன் இது ரெண்டும் இருக்குது அப்படின்னா இப்போ நம்ம இதை பார்க்குறோம். இதில் நிச்சயமாக இதில் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ட்ரி 0 ஆகணும். ஃபஸ்ட்டு என்ட்ரி 0 ஆகணும். அதனால் இங்கே 0, நான் இங்கே 0 போட்டேன்னா அந்த எது காமனாக எடுக்கணும் அது இதுலேயும் இருக்கணும். அப்போது எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மெயின் டயக்னல் 0 0ன்னு ஃபிக்ஸ் ஆகிடுது. இன்டர்செக்ஷனில் வரும்பொழுது மெயின் டயக்னல் எனக்கு ஃபிக்ஸ் ஆகுது. அடுத்தது எனக்கு இதுவும் இதையும் நான் பார்க்கணும். இதில் நீங்கள் இங்கே என்ன கொடுக்குறீங்களோ, இங்கே இதை பொறுத்த வரைக்கும் இங்கே எது வேணாலும் இருக்கலாம், ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன போடுறீங்களோ அதனுடைய நெகட்டிவ் வரும். ஸோ அப்போது ரெண்டுத்தையும் இன்டர்செக்ஷன் எடுத்து நம்ம பார்க்கும்பொழுது எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் W1 இன்டர்செக்ஷன் W2 டு பி இந்த மாதிரி இந்த கலெக்ஷன். அப்போது இதுக்கு ஆப்வியஸாக இதை மாதிரி நம்ம எழுதலாம். அப்போ பேசிஸ் பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான்.
non-zero element, so linearly independent and ஸ்பேனும் பண்ணுது. அதனால் இதனுடைய டைமென்ஷன் வந்து 1. அப்போது நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும், டைமென்ஷன் ஃபார்முலா. W1 dimension of W1 plus W2 is dimension of W1 plus dimension of W2 minus dimension of W1 intersection W2. So 3 plus 2 minus 1, 5 minus 1, that is 4. So இந்த intersection வந்து in fact in W1 intersection W2 is இந்த direct sum எழுத முடியாது. Just the V is equal to W1 plus W2 தான் சொல்ல முடியும். டைரக்ட் சம் சொல்ல முடியாது. ஏன்னா W1 intersection W2 singleton 0 இருந்தால் தான் டைரக்ட் சம் வரும். ஸோ இதில் சம் மாத்திரம்தான் வரும். ஸோ dimension of V is same as dimension of W1 plus W2. So V is equal to, both of them are of the same dimension, and W1 plus W2 is contained in this. ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த கோஆர்டினேட் ஸ்பேஸ்க்கு உள்ளது பார்க்கலாம். இதில் W2 அப்படிங்கிறது இந்த கலெக்ஷன். என்ன கன்ஸ்ட்ரைன்ட்னா இந்த கன்ஸ்ட்ரைண்ட்டு. ஸோ இப்போ A5 அப்போ 2 கன்ஸ்ட்ரைண்ட் இருக்குங்கிறதுனால இந்த கன்ஸ்ட்ரைண்ட்ஸை வச்சு நமக்கு டைமென்ஷன் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும். ஆனால் அது we have to verify it actually by producing basis elements. இப்போது இதனுடைய டைமென்ஷன் 5. இங்கே ஒரே ஒரு கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே 4ன்னு நம்ம சொல்லிடலாம். இங்கே இது வந்து F3யில் இருக்கீங்க, ஒரு கன்ஸ்ட்ரைண்ட்னா 3 minus 1, 2 கன்ஸ்ட்ரைண்ட். இந்த இடத்துல 5, 2 கன்ஸ்ட்ரைண்ட். இதில் 3வது கன்ஸ்ட்ரைண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா 5 minus 3 dimension 2. ஸோ அந்த மாதிரி ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம், ஆனால் நம்ம போட்டும் பார்த்துடணும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், A1க்கு பதிலாக மைனஸ் A3, இதை வந்து அந்த சைடு எடுத்துகிட்டு போனோம்னா A1க்கு பதிலாக இதை போடலாம். ஸோ மைனஸ் A3 மைனஸ் A5. A2 தான் இருக்குது, அப்படியே வச்சுக்கலாம். A3 வந்து A3 is A3, ஒன்றும் வேறு ஒன்றும் பண்ணல. ஓகே, ப்ளஸ் இங்கே A4ங்கிறது A2, அதனால் நம்ம இங்கே போடுறோம். A5 is A5 only. இப்போது இதில் A3 எங்கெல்லாம் வருதுன்னு பார்க்கணும். A3 இங்கே வருது, ஸோ -1 அண்ட் இங்கே வருது, அதனால் 3வது பிளேஸ் 1 2 3 4 5. ஸோ 3வது பிளேஸ், அப்போ இங்கே 1. மிச்சதெல்லாம் ஏன்னா இதெல்லாம் கூட்டினேன்னா எனக்கு இது வரணும். அப்போ இதை எப்படி மாற்றி எழுதுறதுங்கிறத பார்த்து நம்ம எழுதுகிறோம். எது ஒரே மாதிரி இருக்கோ அது அந்த ஸ்கேலாரை வெளில எடுத்துட்டோம்னா இப்படி தான் வரும். ப்ளஸ் A5 இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஸோ -1 அங்கே மிச்ச இடத்துலலாம் இல்லை. A2 வந்து இங்கேயும் வருது, இங்கேயும் வருது. ஸோ யூ ஹாவ் திஸ். ஸோ A3 மொத்தமே பார்த்தீங்கன்னா A2 A3 A5 தான். அது எல்லாத்தையுமே நம்ம அக்கௌண்ட் பண்ணிட்டோம். அப்போ இதுதான் பேசிஸ் எலிமெண்ட். அண்ட் மறுபடியும் ஸ்பேன் பண்ணுதாங்கிறத நம்மளால் இதை UVWன்னு எடுத்துட்டோம்னா AU + BV + CW 0 would imply A0 B0 C also 0. அதனால் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் ஸ்பேன் பண்ணுது. ஸோ பேசிஸ் 3 இருக்கிறதுனால டைமென்ஷன் இஸ் 3. நம்ம ஏற்கனவே சொன்னோம் 2 கன்ஸ்ட்ரைண்ட் இருக்கிறதுனால 5 minus 2 3. ஸோ நீங்கள் W சப்ஸ்பேஸ்ன்னு சொல்கிறது அது ஈஸி தான். நம்ம 0 எலிமெண்ட் இஸ் ப்ரெசன்ட் ஆப்வியஸ்லி, அண்ட் க்ளோஷர் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனும் ட்ரூ ஆகிடும். ஸோ இதுதான் அதனுடைய பேசிஸ், அதனுடைய டைமென்ஷன் 3. இப்போது இந்த எக்ஸசைஸ் ப்ராப்ளம் ஒரு செட் கொடுத்துருக்காங்க. அதில் இங்கே வந்து பாலினாமியல் ஸ்பேஸ் வருது, இந்த இடத்துல கோஆர்டினேட் ஸ்பேஸ் R3லேருந்து தான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ எதெல்லாம் பேசிஸ், இது பேசிஸா இது பேசிஸா இது பேசிஸ் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம். அப்போது R3யில் இருக்கோம், 3 வெக்டர் தான் இருக்குது. அப்போது எதை செக் பண்ணால் போகிறோம்னு சொல்லியிருக்கோம், லீனியர்லி இண்டிபெண்ட். அதை மாத்திரம் செக் பண்ணால் போகிறோம், ஸ்பேன் பார்ட்டெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போது லீனியர்லி இண்டிபெண்ட் R3யில் 3 வெக்டர்னால் நமக்கு சொல்லியிருக்கோம் டிட்டர்மினன்ட் மெத்தட் தான் ஈஸி. ஸோ டிட்டர்மினன்ட் மெத்தடில் நம்ம இதை கம்ப்யூட் பண்ணுறோம். 1 0 -1 2 5 1 0 -4 3.
அப்போ இந்த காலம் மூலமாக நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 15 + 4 0 இது. ஸோ -1 அடுத்தது -1 -8. அப்போது 19 + 8 not equal to 0. So here this is no கிடையாது, linearly independent. செக் பண்ணிப்போம் மறுபடியும். 1 0 -1 2 5 1 0 -4 3. அப்போது 15 + 4 19 and -1 இது வந்து -1 so -8 definitely non-zero. அப்போ இது linearly independent and therefore is a basis. Therefore is a basis. ஸோ அதே மாதிரி அடுத்தது. ஸோ ஓகே, நம்ம இந்த கடைசி இது செக் பண்ணி பார்ப்போம். 1 -3 -2 -3 1 3 -2 -10 -2. So it is -2 + 30 + 3 into 6 + 6 and -2 into 30 + 2. So even this is not equal to 0. அப்போ linearly independent, அதனால basis. ஏன்னா டைமென்ஷனும் 3, நம்பர் ஆஃப் வெக்டர்ஸும் 3. சரி, அடுத்தது இங்கே சாம்பிளுக்கு இதை பார்ப்போம். அடுத்தது 1 2 -1 1 0 2 2 1 1. ஸோ இதை கம்ப்யூட் பண்ணோம்னா 1 -2 -2 1 -4 -1 into 1. So it is -2. இங்கே வந்து -3னா இங்கே -3 இங்கே -2 அப்போ 6 -1 not equal to 0. ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிட்டர்மினன்ட் போட்டு செக் பண்ணிக்காங்க. அப்போது அது 0வா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓகே, நம்ம இப்போது இதை எப்படி போடுறது? சாதாரணமாக இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், UVW நம்ம எடுத்துனோம்னா AU + BV + CW = 0. இந்த பாலினாமியல் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லைக் பவர்ஸ் போட்டு போடுவோம். ஸோ அது ஒரு மெத்தடு. இன்னொன்று வந்து நமக்கு இந்த இப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும். -1 இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாம் -1 -1 2 அடுத்து 2 1 -2 1 -2 4. இந்த மாதிரி நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட்ஸை வச்சு டிட்டர்மினன்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ 4 -4 அடுத்து +1 8 + 2 அடுத்தது 2 into -4 -1. அப்போ இது 0 + 10 இங்கே -10 அப்போ 0. அப்போது இது லீனியர்லி டிபெண்டன்ட். இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வந்தது, லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வந்தது, இது லீனியர்லி இண்டிபெண்டன்ட் வந்தது. ஒரு 3 தான் செக் பண்ணோம். இன்னொன்று கூட பார்த்துருக்கலாம். இந்த 2 4 ஏதான ஒன்றான லீனியர்லி டிபெண்ட் வருதான்னு பார்க்கலாம். 2 -4 1 0 3 -1 6 0 -1. ஸோ 2 into -3 அடுத்தது இதால் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். அப்போது +6 +4 -3. ஸோ -6 + 6 0. அப்போ இது லீனியர்லி டிபெண்டன்ட். அப்போ இது மாத்திரம்தான் பாக்கி இருக்குது. தட் யூ கேன் செக். ஸோ அதே மாதிரி இங்கே நீங்கள் ஸோ இப்போ இது இருக்குது. இது எப்படி நம்ம எழுதுறதுன்னு பார்க்கலாம். 1 2 1 1x² ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். இங்கே 3 x இல்லை, இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ 1 1 1x²
ரைட் 1x ஸ்கொயர். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா -1 -3 இன்ட்டு இந்த காலமில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ 2 definitely not equal to 0. அப்போ இது linearly independent, இது linearly dependent, இது linearly independent. ஸோ அதே மாதிரி இதுக்கெல்லாமும் நீங்கள் determinant போட்டு அதுலேருந்து you can easily check இந்த இதெல்லாம். ஸோ இதெல்லாம் செக்ஷன் ஏல கேட்கக்கூடிய கேள்விகள், செக்ஷன் ஏல கேட்கக்கூடிய கேள்விகள். ஸோ இந்த மேட்ரிசஸில் பார்த்தோம். அடுத்து இந்த கோஆர்டினேட் ஸ்பேஸ், ஈவன் பாலினாமியல் ஸ்பேஸில் கூட ஒரு இதை பார்த்துட்டோம் நம்ம. ஸோ அப்போ இந்த இடத்துல இட் இஸ் கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளமில் நம்ம கோஆர்டினேட் ஸ்பேஸு, மேட்ரிக்ஸ் ஸ்பேஸு அண்ட் ஆல்சோ பாலினாமியல் ஸ்பேஸ், அதில் ஸ்டாண்டர்ட்னு நம்ம எடுத்து பார்க்கல, அதனால் மென்ஷன் பண்ணலை. ஸோ பாலினாமியல் ஸ்பேஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கம்ப்யூட்டேஷனல் ப்ராப்ளம் பார்த்தாச்சு. தேங்க்யூ.